The second part, which of the following is the author of the books The Indian Way, Why Bharat Matters? So the India Way, Why Bharat Matters இதெல்லாமே somewhat related to Subramaniam Jaishankar. So option is D. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி அண்ட் த ரீசன் ஃபார் பீயிங் இன் நியூஸ். இது ஆக்சுவலி வந்து ஒரு டவுட்ஃபுல் கொஸ்டின் தான். ஸோ 17th ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்ஜென்டினா, அங்கே வந்து வேர்ஸ்ட் எக்கனாமிக் கிரைசிஸ் நடக்குது. சூடான், வார் பிட்வீன் த கண்ட்ரிஸ் ரெகுலர் ஆர்மி பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் கரெக்டு. டர்க்கி ரெசிண்டட் இட்ஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் நேட்டோ. ஆக்சுவலி இதுக்காக தான் இது வந்து நியூஸில் இருந்தது. பிகாஸ் நேட்டோவை விட்டு டர்க்கி வந்து வெளில போகிறோன்னு சொல்லிட்டே இருந்தாங்க, ஆனால் வெளில போகல. ஸோ இதுக்காக தான் வந்து டர்க்கி வந்து நியூஸில் இருந்தது. வெளில போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் வெளில போகல. ஸோ த ஆன்சர் மேபி 3 வரலாம், வராமையும் போகலாம். ஸோ யூ கேன் எய்தர் பி ஒன்லி 2 pairs or all 3 pairs. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். சம்டு பைப்லைன் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரூட் பர்ஷியன் ஆயில், கல்ஃப் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து யூரோப்புக்கு அனுப்புறது. பிகாஸ் இட் கனெக்ட்ஸ் ரெட் சி வித் த மெடிட்டரேனியன் சி. ரெட் சி வந்து பர்ஷியன் கல்ஃப் கிட்ட இருக்குது, மெடிட்டரேனியன் சி வந்து கனெக்ட்ஸ் தி யூரோப்னு தெரியும். ஸோ போத் 1 and 2 ஆர் கரெக்ட் அண்ட் 2 இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏவும் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பாருங்கள். ரெட் சி ரிசீவ்ஸ் வெரி லிட்டில் precipitation in any form. இது வந்து ஆப்வியஸ்லி கரெக்ட். பிகாஸ் நீங்கள் வந்து அதை சுற்றி இருக்க ரீஜன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈஜிப்ட், சினாய் பெனின்சுலா, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிக்கு பக்கத்தில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து டெசர்ட்டாக தான் இருக்கும். ஸோ இட் ரிசீவ்ஸ் வெரி லிட்டில் precipitation in any form is right. And no water enters the Red Sea from rivers ரைட் தானா. ஸோ ஆன்சர் இஸ் both 1 and 2. அடுத்து 20th எடுத்துக்கோங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் EPA ஏஜென்சி படி, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி படி, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் தி லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு எமிஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பவர் பிளான்ட்ஸ் யூஸிங் ஃபாசில் ஃபியூல்ஸ், அவங்ககிட்ட தான் அதிகமாக SO2 வருது அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் போங்க. இப்போ வரைக்கும் எவ்வளோ டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4 டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2002. ஸோ ஆன்சர் இஸ் 4. அதுக்கு அடுத்து பாருங்கள். 71st அமெண்ட்மெண்ட் 1992 படி 8th ஷெட்யூலில் எந்தெந்த லாங்குவேஜஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றது இட் இஸ் KMN. தட் இஸ் கொங்கானி, மணிப்புரி, நேபாளி. இது 3 தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மைத்திலி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் 92nd அமெண்ட்மெண்ட் ஐ திங்க். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆர் தி ஆன்சர். ஸோ 1, 2, 3 ஆப்ஷன் இஸ் A. அதுக்கடுத்து 23rd கொஸ்டின் பாருங்கள். பாரதிய ஜனசங், இது வந்து ஷியாமா பிரசாத் முகர்ஜி அப்படின்றது வந்து ரைட்டு. அடுத்து வந்து பாருங்கள் சோஷலிஸ்ட் பார்ட்டி. இந்த சோஷலிஸ்ட் பார்ட்டி தான் வந்து ஆச்சாரிய நரேந்திர தேவ் அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி சி ராஜகோபாலாச்சாரி. ஸோ 2 or 4 எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் நாட் ரைட். காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி வந்து ஜக்ஜீவன் ராம். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3. இது வந்து 12th NCERT டேரக்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் இஸ் only 2. அடுத்து 24th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இது பக்கா ஃபேக்சுவல் ஈஸி கொஸ்டின்ஸ். பார்ட் 9A வந்து முனிசிபாலிட்டி ரைட்டு, பார்ட் 18 எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ரைட்டு, பார்ட் 20 அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 368 அதுவும் ரைட்டு. ஸோ த ஆன்சர் இஸ் 1, 2 and 3. அடுத்து 25th கொஸ்டின். இதில் வந்து விச் இஸ் கரெக்ட் ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நமக்கே தெரியும் இன்டர்ஸ்டேட் ட்ரேடோ மோஸ்ட்டாக வந்து இன்டர்ஸ்டேட்டுக்கு இருக்கிறது எல்லாமே ஒன்று யூனியன் கிட்ட இருக்கும், இல்லை கன்கரண்ட்டில் இருக்கும் மோஸ்ட்டாக. பிகாஸ் இட் டீல்ஸ் வித் 2 states இல்லையா, அப்போது எந்த ஸ்டேட்டுக்குமே பவர் கொடுக்க முடியாது. ஸோ இட் ஷுட் எய்தர் பி வித் த யூனியன் ஆர் வித் த கன்கரண்ட். இதுதான் வந்து ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதில் பாருங்கள் இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆர் அண்டர் த ஸ்டேட் லிஸ்ட், தப்பு. இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன் ஆர் அண்டர் த ஸ்டேட் லிஸ்ட், தப்பு. கார்பரேஷன் டேக்ஸ் இஸ் அ சப்ஜெக்ட் அண்டர் த ஸ்டேட் லிஸ்ட்டும் தப்பு. ஏன்னா ஜென்ரலாக கலெக்ட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த டேக்ஸஸ் ஆர் அண்டர் தி யூனியன் லிஸ்ட். அடுத்து பாருங்கள் இன்டர்ஸ்டேட் குவாரண்டைன் இஸ் இந்த யூனியன் லிஸ்ட். ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் C இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 26 வந்து டேரக்ட் PYQ ரைட் டு ப்ரைவசி வந்து எதுலேருந்து வருது. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் இன் தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதே கொஸ்டின் இப்போ ரிப்பீட் ஆயிருக்கு ஆர்டிகல் 21. வெரி சிம்பிள். ஸோ இதுதான் நான் சொன்னேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஆர்மி வந்து கேட்டிருந்தாங்க 2-3 கொஸ்டின்ஸ். ஸோ ஐ டோன்ட் நோ வை, பட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மித்ரசக்தி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். CDS as the head of the Department of Military Affairs எது கரெக்டு. he is the permanent chairman of the Chief of the Staffs Committee. இது வந்து ரைட். இவர் தான் வந்து chairman of the Chief of the Staffs Committee. பட் வந்து he doesn't exercise the military command over the 3 service chiefs. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. he is the principal military advisor to the defense on all tri-services. இது வந்து கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3. ஆன்சர் இஸ் D. அதுக்கு அடுத்து 28 கொஸ்டின்ஸ் பாருங்கள். இது ஆக்சுவலி சீரியஸில் கேட்ட அதே கொஸ்டின்ஸ் வந்து இங்கே வந்து கேட்டிருந்தாங்க. ஆப்ரேஷன்ஸ் அண்டர்டேக்கன் பை தி ஆர்மி டுவர்ட்ஸ் த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த லோக்கல் பாப்புலேஷன் இன் ரிமோட் ஏரியாஸ் டு இன்க்ளூட் அட்ரஸிங் ஆஃப் தியர் பேசிக் நீட்ஸை மீட் பண்ணுறதுக்காக ஆர்மி எடுக்கிற இனிஷியேட்டிவ்க்கு பேர் ஆப்ரேஷன் சாத்பாவனா.
ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 29th லாங்கஸ்ட் பார்டர் பிட்வீன் எனி டூ கண்ட்ரீஸ். இதுவான நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நான் கன்ஃபியூஸ் ஆனேன். ஸோ ஆன்சர் இஸ் ஏ, கனடா அண்ட் தி யூஎஸ். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் எத்திக்ஸ் கமிட்டி வந்து ரைட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இனிஷியலி இட் வாஸ் அன் ad hoc கமிட்டி. ஆக்சுவலி இட் வாஸ் அன் ad hoc கமிட்டி தானா இன் 2002 ஃபஸ்ட்டு வரும்போது. அதுக்கப்புறம் தான் அது வந்து பெர்மனன்ட் பாடியாக மாற்றிருக்காங்க. ஸோ 1 இஸ் ரைட். ஒன்லி அ மெம்பர் ஆஃப் தி Lok Sabha can make a complaint relating to unethical conduct of member of the Lok Sabha. Third one வந்து this committee cannot take up matter which is sub judice. இதில் ஆக்சுவலி வந்து 1 and 3 இல்லை 1, 2 and 3 நிறைய ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. திஸ் மே பி த ஆன்சர். ஸோ மோஸ்ட்டாக நிறைய ஆன்சர் கீழே கொடுத்தது வந்து 1 and 3 தான். அதாவது லோக்சபாவில் இருக்க எம்பி மேலே எத்திக்கலாக கேஸ் கொடுக்கணும். ஈவன் ராஜ்யசபா எம்பி கூட கொடுக்கலாம் தான் நிறைய ஆன்சர்ஸ் கீழே இருந்தது. அதுக்கடுத்து ராஜேந்திர பிரசாத் தான் வந்து உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியோட பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு டெம்பரரி பிரசிடென்ட் யாருன்றது தான் இந்த கொஸ்டின். ஸோ ஆன்சர் இஸ் டி, டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா. இதுவுமே டேரக்ட் கொஸ்டின் ஃப்ரம் லக்ஷ்மிகாந்த் ஆர் வாட் எவர் புக்ஸ் யூ ஆர் ஸ்டடிங் இன். அதுக்கடுத்து பாருங்கள், Government of India Act 1935 படி which of the following is correct? It provided for an all India federation based on the union of the British Indian provinces plus the princely states. அதாவது provinces plus princely states. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா ஆல் இண்டியா ஃபெடரேஷன் 1935 ஆக்டில் தான் வந்திருக்கும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் were kept under the control of federal legislature. இங்கே இட் இஸ் அ ட்ராப். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1 only எழுதிட்டு வந்திருக்காங்க. பட் நான் எழுதுறது வந்து 1 and 2 பிகாஸ் வந்து இதில் வந்து 2 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 2 லிஸ்ட் வந்து இருக்கும். ஃபெட்ரல் லிஸ்ட், ப்ராவின்ஷியல் லிஸ்ட், இன்னொன்று வந்து கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து இங்கே ஃபெட்ரல் அப்படின்ற வார்த்தை வந்து ப்ராவின்ஸை குறிக்கல, சென்ட்ரலில் தான் குறிக்குது. ப்ராவின்ஷியல் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டை குறிக்குது. இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் இது ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் அண்டர் த ஃபெட்ரல் லெஜிஸ்லேச்சர் தான். ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2. அதுக்கடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் is a work attributed to playwright Basha. இது வந்து static question. Answer is C. அடுத்து சங்கபுத்தி, an Indian Buddhist monk at the end of the 4th century AD was the author of the commentary on. Answer is C. இதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்டாட்டிக், அதனால தான் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இல்லை, அது வந்து ஃபேக்ட். அடுத்து consider the following properties included in the World Heritage List released by UNESCO. அதே மாதிரி இந்த ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் தப்புனா தப்பு, சரினா சரி. ஸோ இஃப் யூ ஹவ் ரிட்டன் இட் ராங், இட் இஸ் ராங். 35th question, consider the following properties included in the World Heritage List released by UNESCO. இப்போ ரீசெண்டாக இதில் வந்ததில் இட் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தா தெரியும். 1 and 3 சாந்தி நிகேட்டன் அண்ட் ஹோஷிலா டெம்பிள்ஸ் இது 2 தான் வந்து இப்போ வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 2. அடுத்து ஆஸ் பர் ஆர்டிகல் 368 ஏதாவது ப்ரொவிஷன் அமெண்ட் பண்ணிங்கன்னா பை வே ஆஃப் வாட் கம்ஸ் அண்டர் திஸ் ஆர்டிகல்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது அடிஷனாக இருக்கலாம், வேரியேஷனாக இருக்கலாம், ரிப்பீலாக இருக்கலாம். ஏதாவது ஒரு கான்ஸ்டியூஷனில் வந்து இது 3 சேஞ்சஸுமே நீங்கள் ஆர்டிகல் 368 கீழே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் இஸ் 1, 2, 3. அடுத்து 37th question. இதில் பாருங்கள், which of the following are frequently mentioned in media for low birth rate, aging population or declining population அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் ரொம்ப குறைவாக இருக்க கண்ட்ரிஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஆப்வியஸ்லி ஏஜிங் பாப்புலேஷன்னாலே நீங்கள் உங்களுக்கு ஜப்பான் தெரியும். ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா ரெண்டுமே சிமிலர் கண்ட்ரிஸ். ஸோ 2 and 4 தெரியும். 2 and 4 1, 2 and 4 இந்த கன்ஃபியூஷனில் தான் வந்து நிற்பீங்க. ஆன்சர் இஸ் 1, 2 and 4 இட்டாலி, சவுத் கொரியா அண்ட் ஜப்பான். அடுத்து பாருங்கள், வித் ரெஃபரன்ஸ் டு மணி பில் விச் இஸ் கரெக்ட். மணி பில் எல்லாருமே ஆர்டிகல் 110 படிச்சிருப்போம். பட் 109 இஸ் ரிலேட்டட் டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில். ஸோ 1 இஸ் ரைட்டு. மணி பில் ஷால் நாட் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதுவும் ரைட்டு. ராஜ்யசபா கேன் எய்தர் அப்ரூவ் த பில் ஆர் சஜஸ்ட் சேஞ்சஸ் பட் கேனாட் ரிஜெக்ட் இட், அதுவும் ரைட்டு. அமெண்ட்மெண்ட்ஸ் டு த மணி பில் சஜஸ்டட் பை த ராஜ்யசபா ஹேவ் டு பி அக்செப்டட் பை த லோக்சபான்றது தப்பு. அவங்க அக்செப்டும் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். ஸோ த ஆன்சர் இஸ் சி, 1, 2 and 3. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் எது வந்து ஈக்குவலண்ட் ரேங்க் இன் 3 சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதில் வந்து நானுமே தப்பு தான் பண்ணேன். ஆக்சுவலி த வேர்ட் இந்த கமாண்டோர் இஸ் சிமிலர் டு கமாண்டோர், DORE தானா, இட் இஸ் நாட் கமாண்டர். ஸோ ஆப்வியஸ்லி 1 இஸ் ராங். த ஆன்சர் இஸ் 3 ஒன்லி. இதோட ஆன்சர் வந்து மேஜர் ஸ்குவாட்ரன் லீடர், லெஃப்டினன்ட் கமாண்டர், இது 3 ரேங்க் தான் கரெக்ட். அடுத்து வந்து 40th கொஸ்டின், நார்த் ஈஸ்ட் கவுன்சில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1961. சப்சிக்வெண்ட் டு த அமெண்ட்மெண்ட் ஆஃப் திஸ் the council comprises of who among the following அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சிலில் சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. எல்லா ஜோனல் கவுன்சிலையும் ஹெட் வந்து ஹோம் மினிஸ்டர். ஸோ 2 and 4 வந்து உங்களுக்கு ரைட்டுன்னு தெரியும்.
ஸோ 2 and 4 இருக்கும்போது இது இல்லை இது. பட் ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கவுன்சிலையுமே கவர்னர் பற்றி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எல்லா ஸ்டேட் கவுன்சில், ஈஸ்ட் கவுன்சில், வெஸ்ட் கவுன்சில் இதில் எதுலையுமே இருக்காது. பட் இதில் வந்து கவர்னர்ஸ் இருக்காங்க, கவர்னர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூவன்ட் ஸ்டேட் இருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 1, 2, 3 and 4. ஆன்சர் இஸ் டி. அடுத்து 41st question. If the US were to default on its debt, holders of the US Treasury bonds will not be able to exercise their claims to receive payment அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு டவுட் கொஸ்டின் தான். ஆனால் யூஎஸோட கரன்சி வந்து ஒன்லி பை த ஃபேத் ஆஃப் த கவர்மெண்ட். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபிடியூஷரி கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபிடியூஷரி ஒரு ஃபியட் மணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்லி பேஸ்ட் ஆன் ஃபெய்த் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டோட பேக்கிங் இருக்கும், கோல்டு பேக்கிங் கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் தான். மோஸ்ட் ஆஃப் தி ஆன்சர் கீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 42nd கொஸ்டின் வந்து சிண்டிகேட் லெண்டிங் பற்றின கொஸ்டினோட ஆன்சர் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர் கீழே ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். இதுவுமே வந்து கன்ஃபியூசிங் கொஸ்டின்ஸ் தான். நிறைய இதில் வந்து A and C வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து 43rd question. With respect to digital rupee, it is a sovereign currency issued by RBI. That is right, digital rupee. It appears as a liability on the RBI's balance sheet. It is insured against inflation by its very design. So digital rupee ala inflation கட்டுப்படுத்த முடியுமானா முடியாது. So obviously answer 3 is wrong. It is freely convertible against commercial money and cash அப்படின்றது ரைட்டு. So 1, 2 and 4, D is the answer. அடுத்து பாருங்க, with reference to ancient India, Gautama Buddha was generally known by which of the following epithets? Nayaputta, Shakyamuni, Tagata. Actually Shakyamuni is something you all know because Buddha வந்து belongs to Shakya clan அப்படின்னு தெரியும். So Shakya, he is a monk of that time, Shakyamuni. So this is relevant. So 2 வந்து உங்களுக்கு ரைட்டுன்னு தெரியும். So 2 and 3 1, 2 and 3 இருக்கும். So the answer here is 2 and 3 only. Nayaputta வராது. This is also a static question. So answer here is தாத்தகட்டா அண்ட் சாக்கியமுனி. அடுத்து 45th கொஸ்டின். இந்த சந்திரகேட்டுகர் வந்து ஒரு PYQ. இட் இஸ் லொக்கேட்டட் இன் வெஸ்ட் பெங்கால், நாட் ஒடிஷா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. இனம்கயானும் வந்து பார்த்திங்கன்னா சால்கோலித்திக் சைட், NCERTயில் வந்து ஓப்பனாகவே இருக்கும் இந்த சைட்டை பற்றி. சர்க்குலர் ஹட்ஸ் வந்து இருந்தது, இதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க இன் மகாராஷ்டிரா. ஸோ தட் இஸ் ரைட். மங்காடு வந்து கேரளாவில் ஒரு மெகாலித்திக் சைட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ 2 and 3 is the answer. அடுத்து, which of the following rulers of medieval India gave permission to Portuguese to build a fort at பத்கல்? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் படிக்கல அப்படின்னாலுமே ஆல்ஃபோன்சோ ஆல்பகர்க்யூ பற்றி நீங்கள் வாசிச்சிருந்தீங்க அப்படின்னா he had good relation with கிருஷ்ணதேவராயா அப்படின்றது வந்து வாசிச்சிருப்பீங்க. ஸோ 46 ஆன்சர் இஸ் A. 47 வந்து பாருங்கள், with reference to the revenue collection by Cornwallis கேட்குறாங்க. Under the Riotwari collection, the peasants were exempted from revenue payment in case of bad harvest or natural calamities. Second வந்து permanent zamindari systemல ஜமீன்தார் வந்து ஃபெயில் பண்ணால் டியூட்டியை பே பண்ணுறதுக்கு he would be removed from zamindari. இது வந்து ரைட். எவிக்ஷன் ஆஃப் ஜமீன்தார்ஸ் வந்து நிறைய நடந்திருக்கும். அதனால தான் 1857 ரிவால்ட்டில் வந்து குன்வர் சிங் அப்படின்றவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த எவிக்ஷன் தான் அப்படின்றதுலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் இது நடக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ கார்ன்வாலிஸ் தான் 1793 வந்து இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை வந்து கொண்டு வந்திருப்பார் இந்தியாவுக்குள்ளே, அதாவது ஜமீன்தாரி சிஸ்டமை. இவர் வரும்போது பார்த்திங்கன்னா ரியாட்வாரி கிடையாது, 1820s தான் வந்திருக்கும். ஸோ ரியாட்வாரி பற்றி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தெரியுதோ தெரியலையோ, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கார்ன்வாலிஸ்ன்றது கேட்டதுனால தப்பு. ஸோ ஆன்சர் ஹியர் இஸ் 2 only. அடுத்து வந்து தேர் ஆர் நோ பேரபிள்ஸ் இன் உபனிஷாட்ஸ்ன்றது தப்பு. உபனிஷாட்ஸ் வந்து புராணாஸ்க்கு முன்னாடியே வந்து கம்பைல் பண்ணியிருந்திருப்பாங்க. தட் இஸ் ரைட். ஸோ ஆன்சர் ஹியர் இஸ் 2 only. அடுத்து 49th கொஸ்டின். இந்தியா இட் இஸ் அ மெம்பர் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் கிரெயின்ஸ் கவுன்சில். இது வந்து வெரி சிம்பிள் லாஜிக் தான். இந்தியா தான் வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரைஸ் அண்ட் இட் ஆல்சோ எக்ஸ்போர்ட்ஸ் அ லாட் ஆஃப் வீட். கிரேட்டஸ்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கும்போது கண்டிப்பாக வி வில் பி அ மெம்பர் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் ஃபாரம். ஸோ 1 இஸ் ரைட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி நீட்ஸ் டு பி மெம்பர் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் கிரெயின்ஸ் கவுன்சில் ஃபார் எக்ஸ்போர்ட்டிங் ஆர் இம்போர்ட்டிங் ரைஸ் அண்ட் வீட். ஆனால் எல்லா கண்ட்ரீஸுமே ஆல்மோஸ்ட் இம்போர்ட் ரைஸ் அண்ட் வீட். ஸோ இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஸோ பை லாஜிக் யூ கேன் சே தட் 2 is wrong. ஸோ ஆன்சர் இஸ் 1 only. Next, which of the following has been the latest inclusion in the intangible cultural heritage list of UNESCO? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சா டான்ஸ் இது எல்லாமே யுனெஸ்கோட இன்டான்ஜிபிள் லிஸ்ட்டில் இருக்குது. ரீசெண்டாக ஆட் பண்ணது வந்து இட் வாஸ் கார்பா டான்ஸ். அதுக்கடுத்து 51st கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்ப்போம். ஸோ திஸ் த செகண்ட் பார்ட். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தி another part which will be coming soon. If you like this initiative, please do like, comment and share it to your friends.